Hello guys, welcome to Sledge Squad. Hi Braju. ஹலோ ஹாய் ஹாய் ஹாய். இன்னைக்கு மது நம்ம கூட சேர்ல இஸ் பிஸி வித் சம் ஒர்க். இல் ஜாயின் அஸ் வெரி சூன். பட் யா இன்னைக்கு மேட்ச் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. இட் வாஸ் அ ஷோ ஆஃப் ஓப்பனர்ஸ்ன்னு சொல்லலாம். ஆர்ஆர் ஃபைனலி கெட்டிங் அ வின் ஆஃப்டர் லாங் 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 என்ன சொல்றது லாஸ்டிங் ஹோம் ரேட் ஹோம் ட்ரவுட்னு சொல்லலாம். ஹோம்லயே இந்த மாதிரி ஆடி அவங்க எதுவுமே வந்ததே இல்லை. ஃபைனலி ஒரு மேட்ச் ஹோம்ல ஜெயிச்சிட்டாங்க எல்எஸ்ஜி மேல. தே ஆர் லுக்கிங் பிரிட்டி குட் அட் நம்பர் 4 நவ். இப்போ ப்ரெஷர் ஃபுல்லா மற்ற டீம்ஸ் மேல தான் ஜெயிக்கணுன்றது. ஆர்ஆர் சிட்டிங் கம்ஃபர்டபிளி வித் லாஸ்ட் மேட்ச் ஸ்டில் இன் தேர் ஹேண்ட்ஸ். ஸோ யுவர் இனிஷியல் தாட்ஸ் வச்சு இந்த மேட்சை பத்தி. ஸோ ஆஸ் யூஷுவல் லைக் நான் எப்பவுமே சொல்ற மாதிரி அவங்க ஓப்பனர்ஸ் ஆடினாங்கன்னா இது கூட லைக் ஜெய்ஸ்வாலா இருக்கட்டும், ஹி கேவ் குட் ஸ்டார்ட். கூட இனிஷியலி லைக் சூரிய வைபவம்ஷி லைக் பெருசா ஒரு ஷார்ட்ஸ் போலனாலும் ஆஃப்டர் 6 scores அவனும் சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சான். ஸோ ஒரு 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 புது டிஃப்ரென்ஸ் என்ன பார்த்தோன்னா, யூஸ்வலா அவன் சிக்ஸஸ் தான் அதிகமாக அடிக்கிறது நம்ம பார்த்துருப்போம். எவ்வளவு கம்மி பால்ஸ்ல அதிகமா சிக்ஸ் அடிச்சிருப்பான்ற ரெக்கார்டு தான் வந்து ஜாஸ்தி இருக்கு. பட் இன்னைக்கு அவன் நிறைய கிரவுண்ட் ஷாட்ஸ் ஃபோர்ஸ் பவுண்டரிஸ் கனெக்ட் பண்ணிட்டு இருந்தான். ஸோ அது கூட மேபி ஒரு சேஞ்ச் அவன் கொண்டு வந்திருக்கான்னு நினைக்கிறேன் அவன் பேட்டிங்ல, விச் ரியலி லுக்ஸ் குட். செஞ்சுரி அடிப்பான்னு நினைச்சேன், பட் ஹீ எண்ட் அப் வித் 93. பட் எனிவேஸ் லைக் ஆஸ் ஐ டோல்ட் அவங்க ஓப்பனர்ஸ் கிளிக் ஆச்சு அண்ட் டுடேஸ் ராஜஸ்தான் டே. போத் த டீம்ஸ் ஆக்சுவலி பிரிட்டி மச் சிமிலரா தான் ஆடி இருக்காங்க இன்னைக்கு. அவங்க டீம்லயும் 3 பேர் தான் ஆடி இருக்காங்க, இவங்க டீம்லயும் 3 பேர் தான் ஆடி இருக்காங்க. ஒரு 90, ஒரு அரௌண்ட் 60, ஒரு 50, அந்த மாதிரி ஆல்மோஸ்ட் சிமிலர் கைண்ட் ஆஃப் நாக் தான். எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் மை இனிஷியல் தாட் வாஸ் அந்த லாஸ்ட் ஓவர், லக்னோவோட லாஸ்ட் ஓவர் ஆஃப் தி இன்னிங்ஸ் ஜோப்ரா ஆர்ச்சர் போட்டான். அதுல ஜஸ்ட் 3 ரன்ஸோ ஏதோ தான் போச்சு. ஸோ அதுதான் மேட்ச் டிஃபைனிங் ஆயிடுச்சு அந்த மூமெண்ட்லன்னு தோணுச்சு. 215 இருந்தாங்க பை 19th ஓவர் ஐ திங்க். அதுக்கப்புறம் 3 or 4 runs தான் அடிச்சாங்க. ஸோ தட் வாஸ் த மேட்ச் டிஃபைனிங் திங் இன் தட் மேட்ச் தான் தோணுச்சு. பிகாஸ் இதுல டிஃபரன்சஸ் சொல்றதுக்கு ஒன்றும் பெருசா இல்லை. ஏன்னா 2 டீமும் ரொம்ப புவரா போலிங் போட்டாங்க, 2 பேர் பேட்டிங்கும் சூப்பராச்சு. அந்த லாஸ்ட் ஓவர்ல ஒரு 15 runs அவங்க அடிச்சிருந்தாங்கன்னா தட் 15 runs could have made the difference தான் எனக்கு தோணுது. But yeah, let's start with Lucknow's batting and RR's bowling first. ஸோ லைக் லக்னோ வந்து ஆஸ் யூஷுவல் அவங்க பேட்டிங்கோட ஃபார்ம் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி ஜாஷ் இங்கிலீஷா இருக்கட்டும், மிச்சல் மார்ஷா இருக்கட்டும், ஸோ தே பிளேட் ரியலி. ஜாஷ் இங்கிலீஷ் வந்ததுலேருந்து ஹீ இஸ் பிளேயிங் கன்சிஸ்டண்டா ஒரு நல்ல ரன்ஸ் அடிச்சிட்டு இருக்கான் அந்த டீமுக்காக. ஸோ கேப்டன் பண்ணிட்டு கூட ஒரு 35 runs என்ன நாக் ஒன்று ஆடினா. ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் பேட்டிங் லைக் இட் வாஸ் ரியலி குட். லாஸ்ட் ஓவர்ல இன்னொரு 10-15 runs எக்ஸ்ட்ரா வந்திருந்தா மேபி இட் குட் ஹவ் பீன் அன் எல்எஸ்ஜிஸ் கேம் தான் தோணுது. பட் ஹார்ட் லக். பட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் வாஸ் ரியலி குட்னு தான் சொல்வேன். அண்ட் பவுலிங் லைக் ஆர்ஆர் சைட்ல இருந்து கூட யஷ்ன்ற ஒரு பவுலர் இருக்கான், லைக் அவனும் கொஞ்சம் நல்லா போட்டிருக்கான். இவங்களை தாண்டி வேற எல்லாருமே வந்து ஆல்மோஸ்ட் ரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ தே வேர் நாட் ஏபிள் டு ஆஸ் யூஷுவல் அவங்களுக்கு லைக் பவுலிங் வந்து தேவர் ஸ்ட்ரகிளிங்னு தான் சொல்லலாம். ஸோ இட் வாஸ் லைக் பிக் இன்னிங்ஸ். நானுமே சொல்லணும்னா அவங்க ஒன்ஸ் அந்த ஓப்பனிங் காம்பினேஷன் ஜாஷ் இங்கிலீஷ் அண்ட் மச்சல் மாஸ் செட் ஆனதுக்கு அப்புறம் தேர் லுக்கிங் லைக் a குட் டீம். ஆல் ஆஃப் a சடன் நிறைய டோட்டல்ஸ் சேஸ் பண்றாங்க, நிறைய டோட்டல்ஸ், பெரிய பெரிய டோட்டல்ஸ் போஸ்ட் பண்றாங்க. மேபி ஜாஷ் இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட்ல இருந்தே இருந்திருந்தா இந்த டீம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்திருக்கும் மேபி பை நவ். ஸோ அந்த காம்பினேஷனை லாஸ்ட் மூமெண்ட்ஸ்ல தான் கேப்சர் பண்ணியிருக்காங்க. பட் கம்மிங் டு ஆர்ஆர்ஸ் bowling ஐ திங்க் அவங்க ரொம்ப லேட்டா தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேட்சுக்குள்ளேயே வந்தாங்க. எல்லாரும் அடி வாங்கினாங்க. ஆஸ் ஐ டோல்ட் அர்லியர்,
அவங்க லாஸ்ட் ஓவர்ல தான் டிஃபரன்ஸ் ஆச்சு. அவங்க லாஸ்ட் ஓவர்ல மிச்சல் மார்ஷ் அவுட் ஆனா, ரிஷப் பந்த் அவுட் ஆனா, பிளஸ் என்ன சொல்றது, ஆயுஷ் பதானி அவுட் ஆனா 3 விக்கெட் போச்சு. அண்ட் ரெஸ்ட் ஆஃப் த 3 பால்ஸ்ல 4 ரன் தான் வந்துச்சு டு பி ப்ரிசைஸ். ஸோ அங்கதான் அவங்க மேட்ச் தோத்தாங்கன்னு தான் ஐ ஃபீல். பிகாஸ் இந்த டீம்லயும் நான் எப்படி பார்த்தாலுமே ரெண்டு பேர்லயும் எந்த பெருசா டிஃபரன்ஸுமே தெரில. அதுதான் நான் சொல்ல போனா சொல்றது. அப்படியே செகண்ட் இன்னிங்ஸ் போனா அந்த மிச்சல் மார்ஷ் ஆடின இன்னிங்ஸ்க்கு பதிலாக இங்க வைபவ் சூரியவன்ஷி அந்த 14 இயர்ஸ் ஓல்டுக்கு என்ன கான்பிடன்ஸ் அந்த மாதிரி ஒரு கேம் ஆடுறதுக்கு. அதுவும் இவங்க தான் சோ கால்டி பெஸ்ட் போலிங் ஃபியூச்சர் ஆஃப் இந்தியன் டீம் இங்கதான் இருக்கு மொத்தமா. மோசின் கான், மயங்க் யாதவ், பிரின்ஸ் யாதவ், ஆகாஷ் சிங் எல்லாரும் ஃபியூச்சர் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு போலிங் லைன் அப் மேல ஒரு 14 இயர் ஓல்டு இப்படி ஒரு நாக் ஆடுறது இஸ் ஸ்பெஷல். அண்ட் ஆல் ஆஃப் சடன் நோ ஆரஞ்ச் கேப் வர வாங்கிட்டான். ஸோ யா வி ஹாவ் டு டாக் அபவுட் ஹிம் அண்ட் புவர் bowling from LSG also. லைக் அதான் லைக் அவனுக்கு அந்த ஸ்டார்ட் கிடைக்கணும். அந்த ஸ்டார்ட் கிடைச்சிச்சுன்னா ஐதர் ஹாஃப் செஞ்சுரி இல்லை செஞ்சுரி அடிக்காம அவன் போகவே மாட்டான். அண்ட் ஒரு மாதிரி லைக் ஃபியர்லெஸ் பேட்டிங் அவங்ககிட்ட பார்ப்போம். அண்ட் நான் வந்து ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி நிறைய ஏர் ஷாட்ஸ் கூட அடிக்காம கிரவுண்ட் லெவல் ஷாட்ஸ் கூட நிறைய ஃபோர்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணிட்டு இருந்தான். அது பார்க்கறதுக்கும் நல்லா இருந்துச்சு. அண்ட் ஹி வாஸ் அட்டாக்கிங் எவ்ரிபடி. இப்போ லைக் சின்ஸ் நாட் ஒன்லி ஆன் திஸ் கேம், அவன் ஆடின எல்லா மேட்ச்லயும் அவன் நின்னானா அவன் செஞ்சுரி இல்லை ஹாஃப் செஞ்சுரி அடிச்சுட்டு தான் போறான். ஸோ ஹீஸ் என்னது ஒரு பெரிய அசெட் இந்தியன் டீமுக்கு. அண்ட் இவங்க இப்படியே இதே இதுல கண்டினியூ பண்ணணும் தான் நான் சொல்றேன். யா ஸோ ஃபைனலி எப்படியோ ராஜஸ்தான் ஜெயிச்சுட்டு இந்த மேட்ச்ல ஜஸ்ட் என்ன சொல்றது மைனர் டிஃபரன்சஸ் தான், ரொம்ப டிஃபரன்சஸ் எல்லாம் இல்லை ரெண்டு டீம்லயுமே. ஒரு அந்த மூமெண்ட்ஸை யார் கேப்சர் பண்ண அந்த ரைட் டைம்லன்றது தான் சொல்லணும் டு பி ஃப்ராங்க். ஸோ அந்த மூமெண்ட்ஸை ஆர்ஆர் த ரைட் டைம் கேப்சர் பண்ணிட்டு தே ஹவ் காட் அன் இம்பார்ட்டன்ட் வின். ஸோ தே ஆர் பிளேஸ் ஃபோர்த் நோ. இன்னொரு மேட்ச் ஜெயிச்சா தே ஆர் டெஃபினெட்லி குவாலிஃபைட். பட் ஐ திங்க் தே வில் வெயிட் டில் நெக்ஸ்ட் மேட்ச் வந்துட்டு அவங்களுக்கு மும்பை கூட. ஐ திங்க் தட் இஸ் த லாஸ்ட் டே ஆஃப் தி லீக் மேட்ச். சண்டே ஆஃப்டர்நூன் மேட்ச் தான் லீக் அவங்களுக்கு. அதுவும் மும்பைல வான்கடையில ஆட போறாங்க. அது ஒரு ரன் டெஸ்டா தான் இருக்க போகுது. ஸோ இட் பி அன் இன்ட்ரெஸ்டிங் மேட்ச். பேட்டிங் இவங்க ஆல்ரெடி பேட்டிங்ல இவங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால அது ஒரு நல்ல மேட்சப்பா இருக்கும் இவங்களுக்கு. அண்ட் ஃபார் எல்எஸ்ஜி த லாஸ்ட் மேட்ச் இஸ் அகேன்ஸ்ட் பஞ்சாப். அது ஒரு டிசைடிங் மேட்ச். பஞ்சாப் சுச்சுவேஷன் என்ன ஆகுன்றது அன்னைக்கு தான் தெரியும். ஸோ தட் இஸ் அகேன் ஆன் ஃப்ரைடே. ஸோ சாரி அது சாட்டர்டே. ஸோ ரெண்டு பேருக்குமே வீக்கெண்ட் மேட்சஸ் தான் நெக்ஸ்ட். ஸோ இட் வில் பி அன் இன்ட்ரெஸ்டிங் கிளாஷ் ரெண்டுமே. பிகாஸ் ரெண்டுமே இந்த டோர்னமெண்ட்ல ஃபோர்த் குவாலிஃபயர் யாருன்னு சொல்றதை டிசைட் பண்ற மேட்ச். ஸோ வீக்கெண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கடான்னு சொல்றாங்க இன்டைரக்டா இந்த மேட்ச் இல்லாட்டி ஷெடியூல் எல்லாம் பார்த்துட்டு. Okay, we'll quickly move on to tomorrow's match. That is KKR versus Mumbai at Calcutta. So, what are expectations about this match? ஸோ லைக் கொல்கத்தான்றதுனால ஈவன் கேகேஆர் ஆல்சோ லைக் சேம் லைக் எல்எஸ்ஜி மாதிரியே லைக் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ லாஸ்ட் 3-4 மேட்சஸாக கூட தே ஆர் டூயிங் இட் ரியலி குட். ஸோ எனக்கு என்னவோ நாளைக்கு மேட்ச்ல கேகேஆர் ஜெயிக்குவாங்கன்னு தோணுது. ஸோ லைக் ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டேன். ஸ்லைட் எட்ஜ் தான் கொடுப்பேன். பார்க்கலாம். Yeah, KKR ஜெயிச்சா ஐ திங்க் தேல் கோ அபோவ் சிஎஸ்கே அட் நம்பர் 6 போயிடுவாங்க. பிகாஸ் அவங்க ரன் ரேட் ஆல்மோஸ்ட் இவங்களோட விட இம்ப்ரூவ் ஆயிடும். ரெண்டு பேரும் ஆல்மோஸ்ட் சிமிலர் ரன் ரேட்ல தான் இருக்காங்க. அவங்க 0.2 இவங்க 0.02 இவங்க 0.03. ஸோ அவ்வளோதான் டிஃபரன்ஸ் கேகேஆருக்கும் சிஎஸ்கேக்கும். ஸோ இப் கேகேஆர் வின்ஸ் தேல் கோ அபோவ் சிஎஸ்கே அண்ட் ஐ திங்க் கெட் க்ளோஸ் டு பஞ்சாப். 11ல 13 ஆயிடுவாங்க. பஞ்சாப்க்கு ஈக்குவல் ஆயிடுவாங்க அவங்க. ஸோ காம்படிஷன் இன்னும் டைட் ஆயிடும். பட் ஐ சம்ஹவ் ஃபீல் மும்பை விட மாட்டாங்க. பிகாஸ் மும்பைக்கு கேகேஆர் மேல நல்ல ரெக்கார்டு இருக்கு. கேகேஆர் மும்பை மேல மோஸ்ட் ஆஃப் த மேட்சஸ் ஜெயிக்க மாட்டாங்க. ரொம்ப லோ ரெக்கார்டு அவங்க கிட்ட அந்த ஈடன் கார்டன்ஸ்ல எஸ்பெஷலி. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது ஐ திங்க் மும்பை ஹேஸ் அன் அட்வான்டேஜ். எஸ்பெஷலி நம்ம மேட்ச் ஃபினிஷர் இல்லாததுனால அந்த டீம்ல இந்த டீம் கொஞ்சம் நல்லா பண்ணணும்னு தோணுது. ஸோ அதை கன்சிடர் பண்ணி அந்த மும்பையோட பினிஷரை டீம் அவுட் தூக்குங்கடா, அப்போ இந்த டீம் மறுபடியும் ஜெயிக்கும் அப்படின்றத நம்ம காட்டுறோம் மறுபடியும். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது ஹூ ஆர் யுவர் இம்பாக்ட் பிளேயர்ஸ் ஃபார் டுமாரோ? அண்ட் மும்பைல ஏதாவது பெருசா சேஞ்சஸ் நடக்குமா?
லைக் எதுவும் பெருசா லைக் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா லைக் அவங்க லைக் ஆல்மோஸ்ட் எல்லாரையும் ட்ரை பண்ணிட்டாங்க. ஸோ லைக் அவங்களுக்கு எதுவும் ஒர்க் ஆகல. ஸோ தே வில் கோ வித் சேம் லைன் அப்னு தான் தோணுது. பெருசா எந்த சேஞ்சஸும் கொண்டு வர மாட்டாங்கன்னு தான் தோணுது. பட் ஐ அண்ட் திங்க் ஸ்கை பார்க்கலாம். இஸ் பேக். லாஸ்ட் மேட்ச் ஸ்கை ஆடல. ஸோ ஐ திங்க் அவன் இஸ் பேக். நான் ஹர்திக் பாண்டாவையும் பார்த்தேன், ஈடன் கார்டன்ஸ்ல ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ ஐ டோன்ட் அவனை மறுபடியும் கூட்டு வந்து தோக்க போறாங்களான்னு தெரியல. ஸோ அது பார்க்கணும் எப்படி போகும்னு சொல்லிட்டு. ஸோ இம்பாக்ட் பிளேயர்ஸ் சொல்லிடுது ரெண்டு டீம்லயும் வந்துச்சு. ஸோ என்னோட இம்பாக்ட்ஃபுல் பிளேயர்ஸ் போத் த டீம்ஸ்ல நான் வந்து ஓப்பனர்ஸ் சொல்லுவேன். ஒன்னு இந்த சைடு ரிகல்டன் இல்ல ரோஹித் சர்மா, இந்த சைடு நம்ம ஃபினாலன். ஸோ தீஸ் ஆர் மை டூ இம்பாக்ட்ஃபுல் பிளேயர்ஸ் ஃபார் டுமாரோ. எனக்கு ரகுவன்ஷி ஃப்ரம் கேகேஆர். ஐ ஃபீல் 2 மேட்ச் அடிச்சுட்டான் ஃபினாலன். இதுக்கு மேல அவன் ஆட மாட்டான்னு தோணுது. டீசல் எல்லாம் காலியா இருக்கும் ஆல்மோஸ்ட். ஆட மாட்டான்னு தோணுது. ரகுவன்ஷி ஃப்ரம் கேகேஆர் அண்ட் ரோஹித் ஃப்ரம் மும்பை. ஸோ இவங்க 2 பேரும் தான் என்னோட பிக்கு. தயவு செஞ்சு ஹர்திக் பாண்டியாவை ஆடாதீங்க. அதுதான் மேட்ச் டிஃபைனிங்கா இருக்க போகுது நாளைக்கு. அவனை ஏதோ சிஎஸ்கேக்கு ட்ரேட் பண்றாங்கன்னு இப்போ ஒரு கொஸ்டின் என்னன்னா, சிஎஸ்கேக்கு ட்ரேட் பண்றேன்னு சொல்றாங்க. அவனை கொடுத்துருங்க, சிஎஸ்கேக்கு ஃப்ரீயாவே கொடுத்துருங்க. வேணவே வேணாம், அவன் அந்த மாதிரி பண்ணாலும் பரவாயில்ல. அவன் சிஎஸ்கேக்கு வரானா இல்லையான்னு தெரியல. ஆனா நாளைக்கு வருவான்னு தான் தோணுது. அண்ட் இப்போ எனக்கு ஒரு கொஸ்டின் என்னன்னா, நாளைக்கு ஹர்திக் திரும்பி வந்தா கேப்டன்சி திருப்பி உம்ரா கிட்ட இருந்து ஹர்திக் போகுமா? ஆமா ஆமா, ஹர்திக் தான் கொடுக்கணும். அவதான் அபிஷியல் கேப்டன். இவங்க எல்லாம் பார்ட் டைம் கேப்டன்ஸ் தான் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஸோ அது சேஞ்ச் ஆகுமா இல்ல? அவன் வந்துட்டான்னா அவன் தான் கேப்டன். பட் அவன் வரலன்னா சூரியகுமார் யாதவ் இல்ல பும்ரா 2 பேர்ல யாரோ ஒருத்தவங்க லீட் பண்ணுவாங்க. ஸோ வி ஹோப் அவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தவங்க லீட் பண்ணிட்டு போட்டோம் இந்த டீம் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் வந்து பெருசா எதுவும் பண்ணலாம் போறது இல்லைங்க. அதனால இவங்களே இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போதான் டீம் கொஞ்சம் ஜெல் ஆகுது. மறுபடியும் எதுக்கு புதுசா இன்னொருத்தனை கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கலாம். பட் எனக்கு என்னவோ லைக் அவங்க வந்து பும்ராவே கண்டினியூ பண்ணுவாங்கன்னு தான் தோணுது. ஏன்னா லைக் ஹர்திக் இப்ப கொண்டு வந்து யூஸ் இல்லை. இப்ப அவன் ஜெயிக்க வச்சும் பிரயோஜனம் இல்லை. ஸோ அவனாவும் அந்த இனிஷியேஷன் எடுக்க மாட்டாங்கன்னு தோணுது. ஸோ தே வில் கண்டினியூ வித் பும்ரா தான் தோணுது. ஈவன் சூரியகுமார் யாதவ் இஸ் பேக்ன்றதுனாலையும் இருந்தாலும் ஐ திங்க் இட்ஸ் குட். யூனோ மும்பையில பும்ராவே கண்டினியூ பண்றது நெக்ஸ்ட் இன்னும் அவங்க 2 மேட்சஸ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒன் இஸ் அகேன்ஸ்ட் தெம் அண்ட் லாஸ்ட் மேட்ச் அகேன்ஸ்ட் ராஜஸ்தான். ஸோ அட்லீஸ்ட் ஒரு டீசென்ட் வின்னோட டேபிள் ஃபினிஷ் பண்ணுவாங்கன்னு தோணுது. லெட்ஸ் see how it goes. ஸோ நாளைக்கு பார்ப்போம் யாரெல்லாம் வரா, யாரெல்லாம் மிஸ் அவுட் ஆகுறான்னு. Are you expecting any team combinations for KKR? Any changes, major changes? Bowling especially. ஆக்சுவலி பவுலிங்ல சக்கரவர்த்தி நொண்டிக்கிட்டு இருந்தாரு. அண்ட் ஸோ தெரியல அவங்க ஏதாவது சேஞ்ச் ஆகுமான்ட்டு. பட் என்ன ப்ராப்ளம்னா மதிஷா பத்திரானாவும் போயிட்டான், கால் ஏதோ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கால் நோவு உண்டு. ஸோ அவங்களுக்கு இப்போ லைக் பவுலிங் ஆக்சுவலி மாத்துற மாதிரி ஒண்ணுமே இல்லை. ஸோ அவங்க இருக்கிற பவுலர்ஸை வச்சு போட்டுதான் ஆகணும். அவங்களுக்கு சேஞ்சஸ் கூட பாக்குறதுக்கு டைம் இல்லை இப்போ. ஸோ என்னன்னா பத்திரானா வந்து என்டையர் சீசன்ல ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆட வச்சாங்க. ஒரு 8 பால் தான் போட்டான். 8வது பாலுக்கு அவன் இன்ஜர்ட் ஆயிட்டான். ஸோ அடுத்த மேட்ச் அவன் ஆடுவானா என்னன்னு தெரியல. ஏன்னா இட்ஸ் பீன் 2 to 3 days கேப் ஆயிருக்கு ப்ரீவியஸ் மேட்ச்ல இருந்து. ஸோ அவங்க வருவானா இல்லை என்ன பண்ணுவான்றது ஒரு கொஸ்டின் தான். ஒரு வேளை பத்திரானா வந்தா தேர் மைட் பி சம் குட் பவுலிங் ஃப்ரம் தேர் எண்ட்னு தோணுது. பட் நாட் ஷோர் ஹவு ஃபார் இட் கோஸ். ஏன்னா சக்கரவர்த்தியா இருக்கட்டும், சுனில் நாராயண் ஒரு எண்டில் ஹி இஸ் டூயிங் இட் குட். பட் பவுலிங் லைக் ஸ்பின் அட்டாக்கை தவிர அவங்களுக்கு ஒரு பவுலிங் ஒரு அட்டாக்கு பத்திரானா வந்தா கிடைக்கும்னு தோணுது. ஏன்னா மற்ற பவுலர்ஸ் எல்லாம் தியாகி பேரை வச்சுக்கிட்டு தியாகி மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அங்க ஒண்ணுமே சொல்ற முடியாது அவங்கள பத்தி. ஸோ எனிதிங் கேன் ஹேப்பன் டுமாரோ. ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் டு பத்திரானா டு பி பேக் ஆன் தேர் டீம் ஸ்காட். ஸோ அட்லீஸ்ட் அவங்க வந்து அந்த டேபிள் 4க்கான ஒரு ஃபைட்டை கொடுத்து மேபி ஈவன் தே ஹேவ் அன் ஹை சான்சஸ் டு கெட் குவாலிஃபைடுன்னு தோணுது. ஸோ பார்க்கலாம். இட்ஸ் கோன் டு பி வெரி இன்ட்ரெஸ்டிங்னு தோணுது. பார்க்கலாம் நாளைக்கு என்ன ஆக போகுதுன்னு. நிறைய டீம் காம்பினேஷன்ஸ் எல்லாம் பார்க்கணும் அவங்க. பட் இஃப் டுமாரோ கேகேஆர் லூசஸ் தே ஆர் அஃபிஷியலி அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட். அதுக்கப்புறம் கால்குலேஷன் எல்லாம் இல்லை. ஸோ
அவங்களும் அதை தெரிஞ்சுட்டு தான் வருவாங்க. அவங்க ஏன்னா ஆல்ரெடி 11 பாயிண்ட்ஸ்ல தான் இருக்காங்க. அவங்க இப்போ 2 ஜெயிச்சாலும் 15 தான் போக முடியும். ஸோ சின்ஸ் ஆர்ஆர் ஒன் டுடே அவங்க போர்டிங் போயிட்டாங்க ஆல்ரெடி. ஸோ அதனால ஈவன் இஃப் கேகேஆர் லூசஸ் டுமாரோ வின்ஸ் நெக்ஸ்ட் மேட்ச் அவங்க 13 தான் இருப்பாங்க. ஸோ கன்சிடரிங் தட் நாளைக்கு அவங்களுக்கு ஒரு நாக் அவுட் மேட்ச், நாளைக்கு அவங்க தோத்துட்டாங்கன்னா we can officially say KKR is out. So let's come back and do the post match review of KKR versus Mumbai. Until then, see you guys. Bye. You. Bye bye. Thank you.